வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இப்போ வந்து நம்ம ஒரத்தநாட்டில் பண்ணிகிட்டு இருக்க சைட்டில் இருக்கோம். நம்ம இப்போ வந்து ஃபவுண்டேஷன் போட்டு காலை ரைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து காலத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து காவா மாதிரி எடுத்திருக்கோம். இதுக்கு இப்போ தண்ணி ஊற்றி கூராட்டிட்டோம். இது தண்ணியில் காஞ்ச பிறகு இதில் வந்து ஒன்றரை போட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பீம் கட்டுவோம். இந்த பீம் எங்கெல்லாம் கட்டணும்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் எங்கெல்லாம் மதர்வால் வருதோ அங்கெல்லாம் கம்பல்சரி வரணும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ எடுத்திருக்கோம். அடுத்தடுத்த ஸ்டேஜ் இப்போ வந்து பிளித்தி பீம் போட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பேஸ் ஹைட் தூக்கணுமோ அந்த ஹைட்டு தூக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒன்றரை போட்டு ரொம்ப 5 அடி ஆகிடுச்சுன்னா மேலே அது ஒரு பீம் ஒன்று போட்டு நம்ம அதை ஃபினிஷ் பண்ணி அடுத்து திருப்பி எகைன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருடைய கட்டுவலை வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும். காலத்துக்கு எப்படி ஃபவுண்டேஷன்லேருந்து லோடு எடுத்துகிட்டு வரோமோ அது மாதிரி வீடோடைய வாளுகளுக்கெல்லாம் இந்த பீம்லேருந்து தான் லோடு போகும். அதனால் வந்து இந்த பீமை நல்லா கரெக்டாக சரியான விதத்தில் போட்டுறணும். இது எல்லா காலத்தையும் கனெக்ட் பண்ணும்போது இன்னும் காலம் ஸ்ட்ராங்கு வரும். அதனால் அந்த பீம் ரொம்ப முக்கியம். கனெக்ட் பண்ணணும். நம்ம இப்போ வந்து காலம் ரைஸ் பண்ணி இப்போ கூராட்டி விட்ருக்கோம். தண்ணி ஈரங்காஞ்ச பிறகு திருப்பி 2 நாளாக வேலையை ஆரம்பிப்பாங்க.